தெரியும். ஆகவே முதலாவது குரூப் கவனிங்க. அந்த ஆசீர்வாதத்துக்கு சுவாமிக்கு நன்றி. நமது எண்ணங்கள் நமது வாழ்க்கையை எவ்வாறு உருவாக்குகின்றன. முதலாவது குரூப் இதில் இருந்து ஒருவர் வந்து சரியா கிளம்புங்க. ரெடியா கமல்ரா சுவாமிஜி எல்லோருக்கும் காலை வணக்கம். அப்படி எங்களுக்கு தந்த தலையங்கம் கேட்கல, இதை கொஞ்சம் கூட்டுங்க சொல்லுங்க. எண்ணங்கள் வாழ்க்கையை எவ்வாறு உருவாக்குகிறது. மனித வாழ்க்கையின் அடிப்படை சக்தி எண்ணமாகும். அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் எண்ணமே வாழ்வு என்கின்றார். மனிதன் எவ்வாறு சிந்திக்கிறானோ அவ்வாறே அவனது வாழ்க்கை அமைகின்றது. உதாரணமாக நாங்கள் நாள்தோறும் எங்களுடைய இஷ்ட தெய்வம், எங்களுடைய குரு, பெரிய மகான்களை நினைத்து அவங்களுடைய வரலாறுகளை அவங்களோடே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தோம்ல. அவங்களோட நல்ல குணங்கள், நல்ல செயல்கள் எங்களை வந்து சேர்ந்து அது நல்ல ஒரு தன்மையை வெளிப்படுத்தும். அடுத்தது இந்த எண்ணங்கள் பொருட்களாகின்றன என்றது வந்து எங்களோட சுவாமிஜி இந்த எண்ணம் இன்று இந்த தம்பட்டை தபோவனம் உருவாகியுள்ளது. அது மட்டுமல்ல, இன்று நடக்கும் இந்த பயிற்சி பட்டறை சுவாமிஜியின் எண்ணங்களே ஆகும். அது இன்று நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பயிற்சி பட்டறையின் இரண்டாவது வினா, மனநிலை மற்றும் மனப்பாங்கு எண்ணங்களை எவ்வாறு மாற்றும். இதில் இரண்டாவது குழு வச்சிருந்தவர் மற்றும் மனப்பாங்கு எண்ணங்களை எவ்வாறு மாற்றும். அதில் வந்து முதலாவது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் என்னன்னு சொன்னால், மனநிலை வேறு, மனப்பாங்கு வேறு. இப்போ மனப்பாங்குன்றது வந்து நம்ம நீண்ட காலமாக அது ஒரு நம்ம தொடர்ச்சியாக அது பில் பண்ண ஒரு கேரக்டர் தான் மனப்பாங்கு. மனநிலை வந்து அந்த டைமில் நமக்கு இப்போ டக்குனு டென்ஷன் ஆகும், சந்தோஷமாக இருப்போம். அப்போ அந்த இது இப்போ நம்ம தொடர்ச்சியாக வரக்குள்ள அது ஒரு மனப்பாங்க ஆகுது. நம்ம சிலரை பார்த்து சொல்லுவோம் சுடுதண்ணின்னு சொல்லுவோம், வேண்டாம் அவங்க அப்படி தான் இருப்பாங்க கனாலமாக. அப்போ அது மாதிரி அவங்களுக்கு அதை வந்து இப்போ எப்படி மாற்ற, எண்ணங்கள் மூலமாக எப்படி மாற்றுன்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் ரெண்டுக்குமே வந்து இடைத்தொடர்பு இருக்குது. இப்போ மனநிலை ஒழுங்காக இருந்த எந்நேரம் வந்து ஒரு ஸ்டேபிளாக நம்ம அதை கொண்டு வந்தோம்னு சொன்னால் நம்மளோட மனப்பாங்க அதை மாற்றிக்கொள்ளலாம். அதில் வந்து முதலாவது வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறோம் சாமி. நான் என்னென்னு சொன்னால், இப்போ மாற்றக்குள்ள ஒருத்தர் வந்து கடும் என்ன சொல்ற சோம்பேறியாக இருக்காருன்னு சொன்னால், அப்போ அவருக்கு காரணம் வந்து அவர் கூட சேர்றாக்களாக இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். இப்போ அவர் வந்து அந்த மனநிலையை மாற்றணும்னு சொன்னால், இந்நேரம் ஆக்டிவாக இயங்குற, சுறுசுறுப்பாக இருக்கிற அவங்களோட இந்நேரம் சேர்ந்து அவங்களோட கதைச்சி அப்படின்னு சொன்னால், எப்படியோ விரும்பியோ விரும்பாமலோ அவங்க வந்து அந்த மனநிலைக்கு தள்ளப்படுவாங்க. என்னன்னு சொன்னால், அதை இன்னொரு விஷயம் வந்து நம்மளோட மனப்பாங்கு மனநிலையை மாத்திரன்னு சொன்னால், முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அவங்க அடிக்கடி சொல்லுவார், நீ முதல்ல கண்டுபிடி, நீ இப்போ சாத்வீகமா தாமசமா ராஜஸ்தில் இருக்கான்னு சொல்லுவேன். ஸோ நம்ம தான் முதல்ல அதை ஐடென்டிஃபை பண்ணிடும். அது மோஸ்ட் ஆஃப் நிறைய நேரங்களில் வந்து நம்ம எப்படி இருப்போம்னு சொன்னால், அந்த நம்மளோட இயல்பாகவே அந்த சோம்பேறித்தனத்துக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து அதை உடைக்கணும் என்று சொன்னால், அது முதல்ல நம்ம அதை தீர்மானமாக உறுதியாக முடிவெடுக்கணும். I can break it and சொல்லிட்டு அந்த I should can இல்ல I should I will yes ஏன்னா நம்ம சாமி எடுப்போம் அந்த கங்கையில் அந்த -டிகிரி போகுள்ள கொண்டே தண்ணிக்குள்ள அப்படிலாம் செய்யாதீங்க. ஆனால் என்னன்னு சொன்னால், அது நம்ம மாற்றலாம். நம்ம மனசில் நம்ம நினைச்சா நம்மளால முடியும் என்று சொல்கிறதான் அது. அடுத்தது வந்து இன்னொரு நல்ல உதாரணம் சொன்னாங்க எங்கள் குரூப்பில். என்னென்னு சொன்னால் சாமிஜி, நோய், அந்த நோய் இருக்குல்ல, அந்த உண்மையா நோய் இல்லாம கூட நோய் எடுத்துக்கொண்டார்கள் இருக்கு. அது நம்ம சயின்டிபிக்கலி ப்ரூவன் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு. கேன்சர் இல்லை, ஆனா அந்த ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு நம்பியே அப்படியானாக்களும் இருக்கு. அதே நேரம் உண்மையாவே வருத்தம் வந்து, ஆனா அந்த மனநிலை மனப்பாங்க மாத்தி கியூர் ஆகின 6 மந்த்லேயே கியூர் ஆனாக்களும் இருக்கு. இப்படி பார்க்கக்குள்ள உண்மையா நம்ம மனநிலையை மனப்பாங்க உறுதியான திடமான பாசிட்டிவ் திங்கிங்கால நம்ம மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். தேங்க்யூ. நினைக்காங்க நமது வாழ்க்கையிலும் ஆதிக்கம் செலுத்துகின்றது என்பது சுவாமிஜியின் சத்தங்களையும் மூலமாக நாம் அறிந்த உண்மை. ஆகவே ஆரோக்கியமாக உள்ளோம் என்பதை முதலில் நாம் எண்ண வேண்டும். ஆரோக்கியத்தை எடுத்துக்கொண்டால் நாம் எப்போது நோயாளி என்றும்
நான் நல்லா இல்லை, சுகம் இல்லை என்ற எண்ணங்களை வளர்ப்பதன் மூலம் நமது ஆரோக்கியத்தை முன்னேற்றம் ஒருபோதும் ஏற்படாது. ஆரோக்கியமாக இருப்பது என்பதும் மிகவும் சவாலாக அமையும். அதேபோல் நாம் எண்ணத்தில் ஆரோக்கியமாக இருக்கின்றேன், நான் நன்றாக இருக்கின்றேன் என்ற எண்ணமே நமது ஆரோக்கியத்தை கொண்டு வரும். அதேபோல் செய்ய வேண்டிய விடயத்தை உடனே, அதாவது தள்ளி போடாமல் உடனடியாக செய்ய வேண்டும். டூ இட் நவ் என்று சொல்கிற மாதிரி அந்த விடயங்களை உடனே செய்வதன் மூலம் சோம்பேறித்தனத்தை விட்டொழுகின்றோம். அதன் காரணமாக நாம் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு ஒரு அடிப்படையாக அமைகின்றது. அதே மாதிரி செல்வத்தை எடுத்துக்கொண்டால் எண்ணத்தின் மூலம் நாம் கோடீஸ்வரன் என்ற சிந்தனையை முதலில் உருவாக்க வேண்டும். எப்போதும் நமது எண்ணம் உயர்வாக இருப்பதன் மூலம் நாங்கள் எப்போதும் ஒரு செல்வச் செழிப்புடன் இருக்கின்றேன், நான் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்ற எண்ணங்கள் மூலம் நாம் செல்வத்தினை ஈற்றிக்கொள்ள முடியும். அதாவது செல்வம் நம்மை நோக்கி ஈர்க்கப்படும். ஒரு பொருளோ ஒரு செயற்பாடோ ஒரு வேலையோ நாம் அதை பற்றி ஆழமாக எண்ணும் போது அது நமக்கு மிக விரைவாக கிடைப்பது, நமது எண்ணத்தின் மூலம் அது மிக விரைவாக கிடைப்பது காணக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக நாம் ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்று ஆழமாக சிந்தனை செய்யும் போது அது எந்த வழியிலாவது நமதை நோக்கி பணம், பொருள் எல்லாம் ஈர்க்கப்பட்டு அந்த வாகனத்தை வாங்குவதற்கு சகல வழிகளும் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கும். அடுத்ததாக அமைதி. நமது எண்ணத்தில் அமைதி இல்லாவிட்டால், நமது வாழ்க்கையில் அமைதி இல்லாவிட்டால் வாழ்வின் நோக்கம் சிறப்பாக அமையாது. உண்மையில் நாம் எண்ணும்போது தூய்மையானதாகவும் நேர்மறையான எண்ணங்களையும் எண்ணும்போது மனமானது அமைதி அடைவதோடு வாய்ப்புகளும் சந்தோஷங்களும் அமைதியும் நம்மை தேடி வரும். இதன் மூலம் குழப்பம் அடைவதை தவிர்க்கவும் அமைதியான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியும் என்று எண்ணுகின்றோம். நன்றி. தேங்க்யூ. அவர் வாழ்ந்து கொண்டிருக்கா நோடியா சொன்ன இருக்காங்க, பயிற்சி பட்டயர்களில் கலந்து கொண்டிருப்பாங்க. சுவாமி டீச்சர்ஸுக்கு தெரியும், குரூப்பாக பிரித்து விட்டா 6 வாரம் தான் கேட்கும். கட்டுஞ்சாது மீன் சந்தையை விட சில நேரம் மோசமாக இருக்கு. ஆனால் எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கு. அமைதியாக இருந்து எல்லாரும் அவங்களோட டிஸ்கஷன் எல்லாம் போய்கொண்டு வந்து பார்க்க சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி இங்கே ப்ரெசென்ட் பண்ணுற நேரமும் அதே இதை மெயின்டைன் பண்ணணும்டா, நல்ல வேணும்டா. இது ஒரு ஆவணமாக டாக்குமெண்ட்டாக பண்ணப்படுகிறது. ஆகவே இந்த வேறு சத்தங்கள் இயன்ற அளவுக்கு தவிர்க்கப்படுவது நம்மளோட அத்தியாவசிய விடயமாக இருக்கு. தேங்க்யூ. 4வது வினா, ஆன்மீக பயிற்சிகள் மற்றும் தியானம் வாழ்வில் எண்ணங்களை மாற்ற எவ்வாறு உதவுகின்றன? இதை மாற்றியும் போட்ட முடியும் சொன்னால் இன்னும் விளங்கும். வாழ்வில் எண்ணங்களை மாற்ற ஆன்மீக பயிற்சிகளும் தியானமும் எவ்வாறு உதவுகின்றது? அதே விடயம்தான். அதுக்கேற்ற வேண்டாம், சின்னாக்களும் இருக்காங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கொள்ளலாம். பயிற்சிகளும் தியானம், ஆன்மீக பயிற்சிகள் மற்றும் தியானம் வாழ்வின் எண்ணங்களை மாற்றுவதற்கு எவ்வாறு உதவுகின்றது என்பது எங்களுடைய கேள்வி. அதில் நாங்கள் முதலாவது ஆன்மீக பயிற்சிகளை தெரிவு செய்கிறோம். ஆன்மீக பயிற்சிகளாக ஆசனம், பிராணாயாமம், லிகித ஜபம் இதை நாங்கள் எடுத்தோம்டா, இப்போ அது எண்ணங்கள் எப்படி மாற்றுதுண்டா, உதாரணத்துக்கு ஆசனம் என்ற நேரம் நாங்கள் மனிதன் அந்த முக்குணங்களால் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு குணம் எங்களுக்கு வருது. தாமச குணம், ராஜசம், சாத்தியம். அந்த தாமச குணத்தில் இருக்கிற நேரம் தான் எங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்களும் சோம்பல் அதாவது எண்ணங்கள் அந்த நேரம் குழப்பமான எண்ணங்கள் நம்ம மாறதுக்கு காரணம் அந்த தாமச குணம். அப்போ அதை மாற்றுறதுக்காக தான் ஆசனம். அப்போ நாங்கள் தாமசத்தில் இருக்கிற ஆசனம் செய்த உடனே அதை நீ ராஜசமம் மாறும். அவர் செய்த உடனே அவருடனே அந்த சோம்பல் போய் அவர் உடம்புல ஒரு சக்தியும் இது ஆசனத்தில் வந்த உடனே அதை தொடர்ந்து அவர் பிராணாயாமம் செய்த உடனே மனமும் உருளை படுற நேரம் அந்த தேவையான எண்ணத்தை எண்ணி அவர் வெற்றி அடையலாம். பிராணாயாமம் செய்த உடனே ஆசனம் செய்து எங்களோட ராஜசத்தை உடம்போட, அதாவது எங்களோட மனத்தில் ராஜசத்தை குணத்தை கொண்டு வந்து அதிலிருந்து பிராணாயாமம் செய்கிற நேரம் அது சாத்தியமாக மாறும். சாத்தியமாக மாறுற நேரம் அந்த சாத்தியமான மனத்தில் நாங்கள் தேவையான எண்ணங்களை
உருவாக்கி எங்களோட வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். இது ஆன்மீக பயிற்சிகள். அடுத்ததாக லிகித ஜபம். லிகித ஜபம் எழுதுற நேரம் கூட மனம் மட்டும் இல்லாமல் உடம்பு, கை, கண், எங்களோட உறுப்புகள் நிறைய வேலை செய்கிற நேரம் எங்களோட மனம் ஒருநிலைப்படும். அந்த நேரம் தேவையில்லாத சிந்தனை எங்களுக்கு வராது. அப்போ அந்த லிகித ஜபம் எழுதி முடிஞ்ச உடனே எங்களோட மனம் என்னையும் குவிஞ்சி ஒரு நிலையில், அதாவது இந்த எண்ணங்களை மாற்றுறதுக்கு மனம் எப்பொழுதும் சீராக, அதாவது உறுதியாக இருந்தால் தனங்கள் எண்ணங்கள் நாங்கள் என்ன தேவையான எண்ணம் எங்களுக்கு தேவைப்படுமோ அந்த எண்ணத்தை எண்ணி எங்களோட வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். அப்போ அது மனம் ஒருநிலைப்படுறதுக்கு தான் அடுத்தது லிகித ஜபம். லிகித ஜபத்தால் எங்களோட உடல் உறுப்புகளில் நிறைய அதில் சம்மந்தப்படுறபடியாக 60 விதமான அவங்களோட மனம் குவியம் வந்து ஏற்கனவே சுவாமிஜி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த வகையில் இப்போ நாங்கள் லிகித ஜபம் எழுதுகிற நேரம் எங்களோட மனம் ஒருநிலைப்படுற நேரம், அந்த நேரம் நாங்கள் எண்ணங்களை மாற்றி எங்களுக்கு தேவையான எண்ணங்களை எண்ணி வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். அடுத்ததாக ஜபம் என்ற நேரம் நாங்கள் இஷ்ட தெய்வ மந்திரத்தை அதிகமாக ஜபம் செய்கிற நேரம் எங்களோட ஜபமாலை நாங்கள் செய்வோம். அப்போ அந்த நேரம் எங்களோட நாமத்தை நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிற நேரம் எங்களோட இஷ்ட தெய்வத்தை நினைச்சு கொண்டு இருப்போம். அப்போ அந்த ஜபமாலையும் எங்களோட போகிற நேரம் வேறு தேவையில்லாத எண்ணங்கள் அந்த நேரங்களை வந்து தாக்காது. ஏன்னா நாங்கள் இஷ்ட தெய்வத்தில் மந்திரம் சொல்கிறோம், ஜபம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் எங்களோட மனமும் என்னையும் குவியும். மனம் குவிஞ்சி நேரான எண்ணங்கள் வந்த நேரம், அந்த நேரம் மனம் குவிஞ்ச உடனே அந்த ஜபம் செய்து முடிய நாங்கள் எங்களோட தேவையான எண்ணங்களை எண்ணி எங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். அப்போ அந்த நேரம் மனம் சரியான அந்த குவிந்திருக்கிற நேரம் தேவையான எண்ணங்கள் எண்ணி வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். அடுத்ததாக நாங்கள் தியானத்தை எடுத்துக்கொண்டோம்னா நாங்கள் ஜப சகித உருவ தியானம் வழங்க செய்யறாங்க. நாங்கள் தியானம் செய்ய எங்கள் மனத்துக்கு சக்தி கிடைக்கும். மனம் ஒருநிலைப்படுற மட்டும் இல்லாமல் மனத்துக்கு ஒரு மனத்தோட பவர் அதிகரிக்கும். அப்போ அந்த தியானம் செய்து முடிகிற நேரம் அந்த பவரான மனத்தால் நாங்கள் தேவையானது எங்களோட வாழ்க்கையில் என்னென்னத்தை நாங்கள் லட்சியங்கள் அடையணும் அந்த நேரத்தில் அதை எண்ணி அதை எண்ணின வேண்டாம் அந்த இது வந்து எங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும். அப்போ இப்படி நாங்கள் ஆன்மீக பயிற்சிகளாலும் தியானங்களாலும் எங்களோட மனத்தை ஒருநிலைப்படுத்துவதன் மூலம் எங்களுக்கு தேவையான எண்ணங்கள் எண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று. வெரி குட், வெல் டன், வெல் டன். இதில் இலக்குகள், நல்ல ஆசைகள் மற்றும் நோக்கங்களை உண்மையாக்க எண்ணங்கள் எவ்வாறு உதவுகின்றன? ஒரு நிமிஷம். குட் மார்னிங். இப்போ எங்களுக்கு தந்திருக்கிற இது வந்து என்னென்னா, கனவுகள், அதாவது இலக்குகள் மற்றும் நோக்கங்களை உண்மையாக்க எண்ணங்கள் எப்படி உதவுகின்றன? ஒரு இலக்கை அடையிறதுக்கு, அதாவது நம்ம கண்ட கனவு அடையிறதுக்கு நல்ல சிந்தனைகளும் நோக்கங்களும் உருவாக்க வேண்டும். அது எப்படின்னா, நேர்மறை எண்ணங்களை தவிர்த்து கொண்டு நல்ல எண்ணங்களை, அதாவது நெகட்டிவ் எண்ணங்களை எடுத்துக்கொண்டு நல்ல பாசிட்டிவ் எண்ணங்களை உருவாக்குவதன் மூலம், உதாரணத்துக்கு நாம் என்ன சொல்ல போனோம்னா, இப்போ ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, என்னால் ஏழான்னு சொல்லாமல் என்னால் இது ஏழும், எனக்கு உடம்பு சரியாது, நான் உடம்பு சரியாக வேண்டி நம்ம நல்ல கனவுகள், அதாவது நல்ல தோட்ஸை நம்ம விதைக்கிற நேரம் நம்ம அந்த இலக்குகள் அடையலாம். நம்ம உடம்பு ஒரு நாளைக்கு சரியாகி வரலாம். அதோட நம்ம செல்ல வேண்டிய இடத்துக்கு நம்ம இப்போ ஒரு ஃபோக்கஸாக கோல் ஒன்று வச்சுருக்கிறோம்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது முழுக்க ஒரு நம்மளோட எண்ணங்கள் என்னத்துக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, உதாரணத்துக்கு ஒரு படகு கொண்டு போகிறோம்னா துடுப்பு இல்லாட்டி நம்ம எங்கென்னலாம் போயிடலாம், இப்படித்தான் நம்ம நிற்கும். அப்போ ஒரு துடுப்பாக ஒரு எண்ணங்கள் செயற்படுகின்றன. அதோட ஒரு நாம் எது விதைக்கிறோமோ அது வந்து நம்மளோட எண்ணங்களாக மாறுகின்றன. இப்போ நம்ம கெட்டது விதைச்சாலும் அது நடக்கும், நல்லது விதைச்சாலும் நடக்கும். இந்த எண்ணங்களை நாம் எப்படி உருவாக்குறேன்டா, சுவாமி இப்போ சொல்லித்தந்த மாதிரி தியானங்கள் மூலமாகவும் ஜபங்கள் மூலமாகவும் இப்போ மாமாவும் சொன்னார். அப்போ அப்படி உருவாக்கினோம்னாலே நம்ம நல்ல எண்ணங்களோட நம்ம ஒரு நல்ல எண்ணங்களை நம்ம உருவாக்கி கொள்ளலாம். அந்த வந்து இது முக்கியமான அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு என்னன்னா, தூக்கத்தில் காணுவது கனவு இல்லை, இன்னும் தூங்குவது. நான் தான் யோசிச்சோம், சொல்லிட்டேன். அவர் சொல்லினது என்னண்டா சொல்லியிருக்காரு, அதால நம்ம அடையலாம். வேறு வேண்டாண்டாமா காமலே விடுவோம். வாலாலா எங்களுக்கெல்லாம் அப்படி தான் விடுவோம். வேண்டாம். தேங்க்யூ நயனன். நயனனுக்கு இது நல்ல பொருத்தம் சுவாமி. தூங்கி கொண்டிருக்க உடனே எலும்பு கண்ட எழும்பிடுவார். அவர் அதை வாழ்க்கையில் கொண்டு வெரி குட். 6வது, எண்ணங்களை வாழ்க்கையாக்குவதில் நேர் மற்றும் எதிர்மறை எண்ணங்களின் பங்கு. 6வது குரூப்ல இருக்கு. 6வது வாங்க கமல்ராஜ். ஓம் நம சிவாய. உங்களுக்கு தரப்பட்ட தலைப்பு எண்ணங்களை வாழ்க்கையாக்குவதில் நேர்மறை மற்றும்
நேர்மறை மற்றும் எண்ணங்களின் பங்கு, நேர்மறை மற்றும் எதிர்மறை எண்ணங்களின் பங்கு. இதோட ஒரு சப்டைட்டில் இணைக்கப்பட்டிருக்கு, மனமேவ மனுஷானாம் காரணம் பங்கம். இந்த பந்தத்துக்கு மோட்சம் வந்து லாஸ்ட், அதுக்கே மனம் காரணம் வேண்டா, மற்றெல்லாம் கீழே தான். அதான் எஸ் டன். இந்த விடத்தை இதை முடிக்கணுமன்றத சப்டைட்டிலாக சொல்லப்பட்டிருக்கு. விஞ்ஞான ரீதியாக பார்த்தாலும் சரி, ஆன்மீக ரீதியாக பார்த்தாலும் சரி, இறுதி இலக்கு ஒன்று தான். அது இல்லாதது உருவாகாது, இருக்கிறது அழிஞ்சு உருவாகுது. இந்த தத்துவத்தில் ஆன்மீக தத்துவம் வலியுறுத்துது, விஞ்ஞான தத்துவம் வலியுறுத்துது. இந்த தத்துவத்தை மையப்படுத்தி நாம் நல்ல இலக்குகளை உருவாக்குவதன் மூலம் அந்த சரியான இறுதி அடைவை அடையலாம். ஆகவே நாம் அந்த சரியான இலக்கை உருவாக்குவதில் நமக்கு ஒரு தெளிவான சிந்தனை இருக்கக்குள்ளதான் அந்த எண்ணத்தில் இறுதி விளைவு ஒரு உன்னதமான உச்சநிலையை தொட்டதாக அமையும். ஆக இந்த இலக்கு சரியாக அமையணுமெண்டா முதலாவது நம்மளை பற்றி ஒரு தெளிவான தெளிவும் இருக்கணும், சூழலை பற்றி ஒரு தெளிவான அறிவும் இருக்கணும். அப்போ நம்மளை பற்றி ஒரு தெளிவான அறிவை நாம் இனங்காண்றதுக்கு சுயமதிப்பீடு செய்ய வேண்டியிருக்கு. நம்மளோட பலம் என்ன, பலவீனம் என்ன. சூழலை பற்றிய ஒரு அறிவுண்டை நாம் கற்றுக்கொள்வதற்கு அந்த சூழல் நம்மளோட இலக்கை எவ்வாறு சப்போர்ட் பண்ணுது, மோட்டிவேட் பண்ணுது, அதே டைமில் இதுக்கு எதிர்மறையாக எந்த வகையில் சப்ரெஸ் பண்ணுதுன்றதையும் நாம் பகுப்பாராய வேண்டிய ஒரு கடப்பாட்டில் இருக்கோம். இந்த எண்ணங்களில் நேர்மறை எண்ணங்கள் எவ்வாறு தூண்டுது, எதிர்மறை எண்ணங்கள் எவ்வாறு நம்மளோட இலக்கை அடைவதில் சப்ரெஸ் பண்ணுது என்றதை நாம் ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட்டாக ஒவ்வொரு நாளும் அனலைஸ் பண்ணிக்கொண்டும் போகலாம், சமரியாக வாரத்துக்கு ஒருக்காக அனலைஸ் பண்ணிக்கொண்டும் போகலாம். இந்த நேர்மறை அமையக்குள்ள ஒரு நாள் தொடங்கி முடியக்குள்ள மனச்சஞ்சலம் இல்லாமல் முடியுதுண்டா அந்த நாள் எண்ணங்கள் நமக்கு எல்லா வகையிலையும் நம்மளோட இலக்கை வெற்றிகரமாக கொண்டு சொல்கிறதுல தடங்கள் இல்லை. அப்போ அந்த அந்த இலக்கு சரியாக இருக்கக்குள்ள, உதாரணத்துக்கு ஒரு இடத்துல சுவாமிஜி சொல்லியிருக்கிறார், 23 மணித்தியாலும் சரியாக நீ ஒர்க் அவுட் பண்ணாதான் மிச்சம் அரை மணித்தியாலும் சரியாக தியானம் பண்ணலாம் என்ற ஒரு இடத்தை சொல்லியிருக்கார். அப்போ 23.5 மணித்தியாலம்ண்டா அந்த 23.5 மணித்தியாலத்திலையும் இந்த சிந்தனை செயற்பாடு எல்லாம் பாசிட்டிவாக இருந்தால் தான் மிச்சம் அரை மணித்தியாலமும் மனம் ஒன்று நடந்து அந்த மன ஒன்று உடலுக்கூடாக தியானம் முழுமை பெறும். இதுக்கு எதிர்மறையாக அந்த நாளில் நாம் பிழையான எண்ணங்களை விதைப்போம்டா அந்த இறுதி இலக்கிலிருந்து நாம் விடுபட்டவர்களாக நாம் மாற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். அடுத்தது நேர்மறை எண்ணங்கள் வளர்த்து கொண்டு போகக்குள்ள என்னென்ன நம்மளோட அடையும் மட்டங்கள் வருமென்று பார்ப்போம். முதலாவது உடல் ஆரோக்கியம் வளரும். உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்குமெண்டா நிச்சயமாக அது நம்மளோட மனம் அதை தொடர்ந்து நம்மளோட இறுதி அடைவு, அதாவது ஆன்மீக பாதை வரைக்கும் அது தடங்கள் அமையும். இந்த இடத்துல பழைய ஒரு சம்பவத்தை சுட்டி காட்ட விரும்புவோம். நம்மளோட மாதாஜி அன்பார்ந்த சரஸ்வதி அவர்கள் அந்த உடல் உபாத காலத்தில் அவங்களோட நான் பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். அது சொல்லுவாவும் எவ்வளவுதான் மன ஒருமைப்பாடோடு நாம் செயல்பட்டாலும் வருத்தம் பெறக்குள்ள தம்பி அந்த இடத்துல எண்ணம் போகுதுன்னு சொல்லுவாங்க. அவை நாம் நம்மளோட ஆன்மீக பாதையை வெற்றி அடைய வைக்கிறதுக்கு, உடல் ஆரோக்கியத்தை மையப்படுத்துறதுக்கு இங்கே நம்ம காலையில் உடற்பயிற்சி, யோகாசன பயிற்சியெல்லாம் செய்கிறோம். இப்படி நாம் தினசரி வாழ்க்கையில் அமைச்சு கொண்டு போவோம்டா நாம் அந்த இறுதி இலக்கு, அதாவது மனமேவ மனுஷானா காரணம் வந்த மோட்சம், அந்த மோட்ச நிலை அடைகிறதுக்கு முதலாக உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய சிந்தனை போக்குகளை நாம் அமைச்சு கொள்ளலாம். இந்த உடல் மனம் மூன்றாவது, உடல் மனம் ரெண்டு சரியாக இருக்கக்குள்ளான் ஒரு பிரஜை சமூக வாழ்க்கையோட சரியாக அவர் பொருந்துவார்.
ரெண்டிலும் அவர் ஒரு டீவியேட் பண்ணுவாருண்டா அது 4வது கட்டம் அவர் ஆன்மீக பாதையில் ஒரு வீழ்ச்சியை தான் சந்திக்கும். அந்த முதல் 3லையும் ஒரு முழுமையாக ஒன்றிலேருந்து தவறுன பட்சத்தில் அப்போ முதல் 3ஐயும் சரியாக அமைச்சு கொள்ளணுமெண்டா அவர் சிந்தனை நேராக மறையன்றத்தில் சரியான தெளிவாக இருக்கணும். அவர் அந்த சரியானதை எப்படி தொடர்ந்து கொண்டு போகணும், மறையானதுலேருந்து எப்படி விடுபடணும்ன்ற தெளிவான சிந்தனை அவரில் இருக்கணும். மறையான சிந்தனையிலேருந்து விடுபடுறண்டா முதலாவது சூழலை மாற்றிக்கொள்ளணும். நெகட்டிவான சூழலில் இருந்து கொண்டு நான் நெகட்டிவ் வந்து வெளியே வருவேன் என்று நாம் முயற்சிக்கிறது கஷ்டம், முடியாது. இதுக்கு சிறந்த உதாரணம், ஹாஸ்பிட்டலில் ஒரு சைக்காட்டிக் பேஷண்ட் ஒரு ஆள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போனால் முதலாவது அட்வைஸ் கொடுப்பாங்க, அவர் இருக்க இடத்தை மாற்றுங்கன்னுவாங்க. அதில் உள்ளார்ந்த நோக்கம் என்னென்னா சூழலை மாற்றினோடனே அந்த சூழல் அவர் எண்ணத்தை மாற்றும், எண்ணத்தை மாற்றினா வாழ்க்கை மாறும். அடுத்தது நல்ல நூல்கள், நல்ல மகான்கள் நம்மளை விட வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்களில் வெற்றியாளர்கள் அவங்களோட நம்மளை இணைச்சி கொடுறதால நம்மளில் உள்ள ரோபேக்கள் கலட்டப்பட்டு நாம் அப்படியே இன்னும் முன்னிலைக்கு கொண்டு போகலாம். அடுத்து இன்னொரு விஷயத்தை சொல்கிறதோடு முடிச்சு கொள்கிறேன். பொதுவாக உலக சமுதாயத்தில் 2 கோடிக்கும் குறைவான மக்கள் தான் யூத மக்கள் இருக்கிறாங்க. அவங்க வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். அதில் ரகசியம் என்னென்னா அவங்களோட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அவங்களோட ப்ரேயர்லேயும் முக்கியமான விஷயம் ஒரு அஜெண்டா இருக்கும். கடந்த ஒரு வாரத்தில் இந்த வாழ்க்கையோட பெர்ஃபார்மன்ஸும் அதை எப்படி அந்த ரோபேக் எப்படி ரீகவர் பண்ணலாம், பாசிட்டிவ் எப்படி அடுத்த வாரத்துக்கு கொண்டு போகலாம்ன்றதோட வரப்போகிற வாரத்துக்குரிய அட்வான்ஸ் ப்ரோக்ராமும் அவங்களோட ப்ரேயரில் அவங்க சப்மிட் பண்ணணும். அந்த சப்மிட் பண்ணுறது அவங்கள கிழமை வாரமாக்கி மாதமாக்கி அப்படியே முழு வாழ்க்கையும் அவங்கள வெற்றிகரமாக கொண்டு செல்லும். ஆகவே எண்ணத்தை எந்த அளவுக்கு மாற்றிக்கொள்கிறோமோ அந்த அளவு வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி வரும். ஒரு ஜோக் உண்டு, ஜீசஸ் த ஜூஸ். விடயங்கள் நீங்கள் ஏன்னா பௌதிக வாழ்க்கையில் நிறைய சாதிக்கலாம். அதை கேட்கலையே. அந்த மாமா சொன்னது உண்மையிலே நடைமுறை வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தம். அதே மாதிரி எங்களுக்கும் நிறைய விடயங்களை அவர் சொல்லி தந்தார், நல்ல உதாரணங்களோட. அதுக்கு தனிப்பட்ட ரீதியாகவும் நம்முடைய திருக்கூட்டம் சார்பாக நன்றி தெரிவித்து கொண்டு மேற்கொண்டு சுவாமிஜி சாமியா இது சரியான ஸ்போர்ட்ஸ் மேன். அவன் ஓட்டம் குஸ்தி எல்லாத்துலேயும் வருஷ